இனிமையான குழந்தைகளே, சங்கமயுகத்தினுடைய ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்வதற்காக அனைத்து சுமை மற்றும் பந்தனத்தை தந்தையிடம் கொடுத்துவிட்டு டபுள் ரோல் லைட் ஆகுங்கள். முதலாவது பாக்கியம் பாப்தாதாவினுடைய சிரேஷ்ட பாலனை, இரண்டாவது ஆசிரியர் மூலம் படிப்பு, மூன்றாவது சத்குரு மூலம் கிடைக்கப் பெற்ற அனைத்து வரதானங்களுடைய ஜொலித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திரம். எந்தவொரு விசேஷத்தன்மையும் இல்லாத என்னுடைய எந்த ஒரு குழந்தையும் இல்லை என்பதை தந்தை அறிந்திருக்கின்றார். ஏதோ ஒரு விசேஷத்தன்மையே அழைத்து வந்துள்ளது. குறைந்ததிலும் குறைந்தது மறைமுகமாக வந்திருக்கும் தந்தையை அறிந்து கொண்டார்கள். என்னுடைய பாபா என்று கூறினார்கள். குஷியில் தந்தையும் தன்னுடையவர் ஆக்கிவிட்டார். இந்த வளர்ந்து கொண்டும் பறந்து கொண்டும் இருக்கின்றீர்கள். எந்தவிதமான சுமை ஒருவேளை மனதில் புத்தியில் உள்ளது என்றால் அதை தந்தையிடம் கொடுத்துவிடுங்கள் என்று தந்தை உங்கள் அனைவரிடமும் உத்திரவாதம் பெற்றுள்ளார். தந்தை பெறுவதற்காகவே வந்திருக்கின்றார். உள்ளத்தால் சுமை என்றால் என்ன மற்றும் டபுள் லைட் என்றால் என்ன என்பதை ரியலைஸ் செய்யுங்கள். வேறுபாட்டை முன்னால் வைத்திடுங்கள். தங்களுடைய சமஸ்காரத்தால் புதிய உலகத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். சங்கமயுகத்திலேயே முக்தி, ஜீவன் முக்தியின் சமஸ்காரம் எமர்ஜாகியிருக்க வேண்டுமல்லவா? அனைத்து பந்தனங்களில் இருந்தும் மனம் மற்றும் புத்திமுக்தி, அதாவது விடுபடுதல் அடைந்துள்ளனவா என்று சோதனை செய்யுங்கள். சத்யுகத்திலோ இயற்கையான வாழ்க்கை இருக்கும். ஆனால் ஆஸ்திக்கான அதிகாரம் இப்பொழுது சங்கமயுகத்தில் உள்ளது. ஒவ்வொருவரும் சுயம் சோதனை செய்ய வேண்டும். ஆத்மா புள்ளி, தந்தை புள்ளி மற்றும் டிராமா புள்ளி, 3 புள்ளிகளைப் பயன்படுத்திக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் தந்தைக்கு சமமாக ஆகுவது ஒன்றும் கடினம் அல்ல. அனைவரும் யோகயுக்தாக தானாகவே ஆகிவிடுவீர்கள். ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். ஆசீர்வாதம் பெற வேண்டும். எந்தவொரு குறை மற்றும் பலவீனத்தையும் தந்தையிடம் கொடுத்து விடுங்களேன். தந்தை பெறுவதற்காக வந்திருக்கின்றார். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.